Hi, hello, vanakkam. This is G. Ramachandran, the English tutor of Phoenix Academy. The academy is located at Yamapur in Kallakurichi district. So, welcome to my Phoenix Academy channel. Today we are going to learn the introduction class. Already I have put two videos for introduction class. So, another one is the class. Let us enter the videos. Today we are going to learn the introduction to. ஸோ நம்ம போன ரெண்டு வீடியோலையும் இன்ட்ரோடக்ஷனாக அதாவது இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிறதுக்கு என்னென்ன டிஃபிகல்ட் இருக்குது, வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் லேர்னிங் த ஸ்போக்கன் இங்கிலீஷ், அப்புறம் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றிலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோஸில் செகண்ட் வீடியோஸில் நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம இந்த மூணாவது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் 2 கிளாஸஸாக நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் அதர் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் மற்ற லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறதுக்கும் என்ன டிஃபிகல்ட் இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்றத பற்றி ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டாபிக் என்டர் ஆகலாம். ஸோ இப்போ நான் இருக்கேன், மை மதர் டங் இஸ் தமிழ், பட் ஐ ஹாவ் டு லேர்ன் இன் அதர் லாங்குவேஜ். இஃப் த லாங்குவேஜ் இஸ் மேபி மலையாளம், கன்னடா, தெலுங்கு, வாட் எவர் இட் இஸ். அண்ட் நவ் ஐ ஹாவ் டு லேர்ன் ஆர் ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஐ வாண்ட் டு லேர்ன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இஃப் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னா ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்போ நீங்கள் இங்கிலீஷ் பேசணும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கணும். இப்போ மலையாளம் நான் பேசணும்னா மலையாளத்தை நான் கற்றுக்கணும், கன்னடா பேசணும்னா கன்னடாவை கற்றுக்கணும். ஆக்சுவலி எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தான் எனக்கு தாய்மொழி, இதை நான் கற்றுக்கணும்னு இல்லை, எனக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இங்கிலீஷ் நான் கற்றுக்க போகிறேன், மலையாளத்தை கற்றுக்க போகிறேன், இல்லை மற்ற லாங்குவேஜ் கற்றுக்க போகிறேன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் வேர்ல்டு லாங்குவேஜாக இருக்குது, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இவன் ஒரு மெத்தட் வச்சிருக்கான், த சென்டென்ஸ் பேட்டர்ன் மெத்தட். லுக் அட் த டாபிக். சென்டென்ஸ் பேட்டர்ன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இவன் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த சென்டென்ஸ் இருக்கணும், இந்த மெத்தட் தான் இந்த சென்டென்ஸ் இருக்கணும் அப்படின்னு வச்சிருந்தால தான் இந்த இங்கிலீஷ் லேர்னர்ஸுக்கு இட் மே பி ஹார்ட், இது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. ஆனா இதை வந்து இந்த ஹவு டு மேக் எ இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்டென்ஸ், இந்த பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது எப்படி நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், இல்ல நம்ம மற்ற லாங்குவேஜ்க்கு, இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு சென்டென்ஸ் தமிழ் இருக்கேன், சர்க்கரை கொஞ்சம் இருக்கு. இந்த சென்டென்ஸ் பாருங்க, சர்க்கரை கொஞ்சம் இருக்கு. இதுல வந்து நீங்க எப்படி மாத்தி போட்டாலும், இதுல இங்கிலீஷ்ல நம்ம தமிழ்ல வந்து ஒரு பேட்டர்ன் கிடையாது, கொஞ்சம் சர்க்கரை இருக்கு. இப்போ நான் இதை நான் ஃபர்ஸ்ட்ல போட்டாலும் சரி, இதுல நான் எந்த வார்த்தை வேணாலும் எங்க வேணாலும் நான் மாத்தி போட்டாலும் தமிழ்ல எனக்கு அர்த்தம் புரியும். இப்போ பாருங்க, சர்க்கரை கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் சர்க்கரை இருக்கு, இருக்கு கொஞ்சம் சர்க்கரை. நான் எந்த வகையில வேணாலும் பேட்டர்ன் பண்ணி பார்த்தாலும் தமிழ் லாங்குவேஜ்ல அர்த்தம் புரியும். தேர் இஸ் நோ எனி பேட்டர்ன் ஆஃப் இன் தமிழ். ஆனா இங்கிலீஷ்ல இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. இப்ப பாருங்க, சர்க்கரை கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் சர்க்கரை இருக்கு, இருக்கு கொஞ்சம் சர்க்கரை. எப்படி நான் சொன்னாலும் உங்களுக்கு தமிழ்ல புரியுது. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, தேர் இஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் சுகர். இப்ப பாருங்க, இங்க தேர்ங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு, ஈஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. ஆல்ரெடி இங்க இருக்குன்றதுக்கு தான் ஈஸ். இங்க ஏங்கிற ஆர்டிகல்ஸ் வந்துச்சு, லிட்டில் பிட் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு, அப்புறம் தான் நவுன் ஃபார்ம் வருது சுகர். ஸோ ஒரு சென்டென்ஸை நீ வந்து ஒரு பேட்டர்ன்ல வச்சு, இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு அவன் ஒரு மெத்தடா கிரியேட் பண்ணிட்டான், இது இப்படிதான் வரணும், இங்க நவுன் ஃபார்ம் இல்ல. அப்படி இல்லைன்னா அவன் என்ன பண்ணிட்டான், தேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்தான். இப்ப பாருங்க, சர்க்கரை கொஞ்சம் இருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ்ல பாருங்க, ஆல்ரெடி அவன் கொஞ்சம் சர்க்கரைன்னு சொல்லிட்டான், இது இருக்குன்னு சொல்லிட்டான். புரியுதுங்களா? அப்ப இங்க தேர்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் அவனை கொண்டு வந்தான். இது வந்து ஓப்பன் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. தேர் இஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் சுகர், தேர் இஸ் எ மோர் சுகர், தேர் இஸ் எ சுகர். இப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும்னா தேர்னு சொல்ற மாதிரி அவன் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் கவனிக்கிறான், அவன் கவனிக்கிறான். இப்ப அவன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல உங்களுக்கு தெரியும், ஹி. கவனிக்கிறான் அப்படிங்கிற இந்த வெர்புக்கு உங்களுக்கு தெரியும், லிசன்ஸ். ஹி லிசன்ஸ். அப்ப இது ஹிங்கிறது சப்ஜெக்ட், லிசன்ங்கிறது வெர்பு. இங்கே அதே மாதிரி தான் தமிழ்ல இது எழுவாய், இது வினைச்சொல். இந்த எழுவாய் செய்கின்ற வினை செயல் எதுவோ அதுதான் வினைச்சொல். சேம் லைக் இன் இங்கிலீஷ், ஹி லிசன்ஸ். ஹின்றது சப்ஜெக்ட், அப்ப வின்றது வெர்பு. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், சென்டென்ஸ் பேட்டர்ன்ங்கிற ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டான். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் மெத்தட் நீங்க ஸ்கூல் படிக்கும் போது நீங்க படிச்சிருப்பீங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அதுல டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அட்ஜங்க்ட், அதுல அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், டைம், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். 1 மார்க் 2 மார்க் நீங்க இது படிச்சிருப்பீங்க. பட் அப்பெல்லாம் நம்ம இது எதுக்குன்றது தெரியாது. மார்க் வாங்குறது மட்டும் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சிருப்போம். எஸ் வந்தா என்ன பண்ணும், அது ஒரு நவுன் ஃபார்ம் வந்தா எஸ், அது வெர்பு வந்தா அதனுடைய செயல் வெர்பு, இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் இங்கிலீஷ்ல டிஃபிகல்ட்னு ஒரு மெத்தட கொடுக்குறான். டிஃபிகல்ட்ங்கிறது ஒரு காரணம் இந்த மெத்தட் தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதான் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இப்போ அடுத்து பாருங்க, இப்போ இந்த சப்ஜெக்ட்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க, நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், இருக்கீங்க. இப்போ நான் அப்படி சொல்றேன், தமிழ்ல இந்த நீங்கள் இல்லாம முன்னாடி ஒருத்தவங்க போட்டு அழகா இருக்கீங்க, நீங்கிற வார்த்தை நீங்க சொல்லவே வேணாம், அழகா இருக்கீங்க அப்படின்னாவே நீங்க அழகா இருக்கீங்கன்னு அர்த்தம். அழகா இருக்கீங்க. இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாலும் சரி,
நீங்கள் இந்த சப்ஜெக்ட் இல்லாம நீங்க தமிழ்ல அழகா இருக்கீங்கன்னு சொன்னாலும் சரி, தமிழ்ல அர்த்தம் வரும். ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, வெறும் பியூட்டிஃபுல் மட்டும் சொன்ன அர்த்தம் வராது. ஏர் பியூட்டிஃபுல் எல்லாம் வராது. இங்க சப்ஜெக்ட் இருக்கும். யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், யூ ஆர் எ பியூட்டிஃபுல் கேர்ள். இப்படி நீங்க சொன்னாதான் இது ஒரு பேட்டர்ன் வச்சான். அப்ப யூ சப்ஜெக்ட், ஏர் வெர்பு, பியூட்டிஃபுல்ங்கிறது காம்ப்ளிமெண்ட். சோ இப்ப நம்ம இந்த பேட்டர்ன் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷனா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட் தான் வரும். அப்ப எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். சார் சப்ஜெக்ட் என்ன சார்? ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்னாவே தமிழ் மீனிங் என்ன தெரியுமா? முக்கியம்னு அர்த்தம், முக்கியத்துவம்னு அர்த்தம். முக்கியம். அப்ப தமிழ்ல முக்கியம். ஒரு சென்டென்ஸ்ல எதை பத்தி நம்ம பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம், எதுக்கு பேச போறோம், எதை பத்தி யாரை பத்தியாவது ஒண்ணு பேச போறோம்னா எதை பத்தி பேசணும் அதுதான் சப்ஜெக்ட். இன் எ சென்டென்ஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட் இஸ் கால்டு சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ்ல முக்கியமான வார்த்தை எதுவோ அதான் சப்ஜெக்ட். அப்ப அந்த முக்கியமான வார்த்தை சப்ஜெக்ட் எங்க இருக்குன்னா ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்லயே வரும். அப்ப ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் எது வருதோ அதான் சப்ஜெக்ட். அப்ப நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அப்ப சப்ஜெக்ட்னா என்னன்னா, சப்ஜெக்ட்ங்கிறது வாட் இஸ் சப்ஜெக்ட்னா a word, an important word of in a sentence is called subject. அப்ப முக்கியமான வார்த்தை எதுவோ it is the beginning word of the sentence. சென்டென்ஸ் உடைய தொடக்கத்திலேயே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த சப்ஜெக்ட் என்ன வேணா இருக்கலாம்னா, இது வந்து ஒரு நவுனா இருக்கலாம், அல்லது ப்ரொனவுனா இருக்கலாம், அல்லது நவுன் பிரேஸ் கிளாஸா இருக்கலாம், அல்லது ஒரு பிரேஸ் வெர்பா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்ப எதை பத்தி பேச வருமோ அதான் சப்ஜெக்ட். சரி, அடுத்தது வெர்புன்னு சொல்லுவாங்க. பி இந்த வெர்புன்றது என்ன அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலை தான் வெர்பு. இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலை அல்லது அதனுடைய ஸ்டேட்டஸ் அது எப்படி இருக்குன்னு சொல்ல வரதும் வெர்பு தான், அதனுடைய செயலை சொல்ல வரதும் வெர்பு தான். அதான் இதுதான் வெர்புனா VRB வெர்பு. வெர்புங்கிறது செயல், அதாவது வினைச்சொல். வினை என்றாலும் செயல் தான். வினை என்றால் தமிழ்ல செயல் அர்த்தம், வினைச்சொல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஓ ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலை வெர்பு, இந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலை என்ன வேலையா இருக்கோ அது ஆப்ஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் இங்க எழுதுறீங்க. இப்ப ஐ ரோட் எ லெட்டர். இப்ப பாருங்க, ஐ ரோட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதினேன். நான் ஒரு கடிதம் எழுதினேன் எழுதிருக்கேன். ஐங்கிறது சப்ஜெக்ட். ஏன்னா நான் என்ன பத்தி பேச போறேன். ஐங்கிறது சப்ஜெக்ட். ஏன் இது சப்ஜெக்ட்? ஐங்கிற அவருடைய செயல் என்னவோ இருக்கோ அதை பத்தி சொல்ல போறேன், என்ன பத்தி பேச போறேன். ஐ ரோட். ரோட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வெர்பு. ஏன்னா சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயலை குறிக்குது. இது சப்ஜெக்ட், இது என்ன செய்யுது? சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயலை குறிக்கிறதுனால இது வெர்பு. இது என்ன வேலை செஞ்சது? இது என்ன வேலை செய்யுது? ஒரு லெட்டரை எழுதிருக்கு. இது ஆப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் செய்யற வேலை வெர்பு, இது என்ன வேலை செய்யறது ஆப்ஜெக்ட். இது ரெண்டா பிரிக்கிறாங்க ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒண்ணு இல்ல, டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா திங்ஸா வரும், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய திங்ஸ், பொருள். சாக் பீஸ், ஷர்ட், ஃபேன், போர்டு, வால், ஃபேன், கேமரா, மொபைல் போன், சேர், ஸ்டிக், இது எல்லாமே திங்ஸ். அப்போ ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஒரு திங்ஸ் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஒன்னு படிச்சிருப்போம் ப்ரொனவுன் டேபிள்ஸ்ல. இப்போ உதாரணத்துக்கு மீ, ஹிம் என்னை, ஹிம் அவனை, ஹர் அவளை, தெம் அவர்களை, இப்படி நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் படிச்சிருப்போம். இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்தா தான் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஓ ஆப்ஜெக்ட் பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். சி அப்படின்னு சொல்லுவாங்க. சினா காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னாவே ஒத்து போறதுன்னு அர்த்தம். அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சாம்பாங்க. என்கேஜ்மெண்ட்னா காம்ப்ளிமெண்ட். ரெண்டு பேருக்கு ஒத்து போச்சா, மனம் ஒத்து போச்சா, அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு பிடிச்சிருச்சா, காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த இடத்துல இதுக்கு காம்ப்ளிமெண்ட் வருதுன்னா, காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா, இந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்குன்றது சொல்றது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் உடைய ஸ்டேட்டஸ் தான் காம்ப்ளிமெண்ட். சி இப்போ உதாரணத்துக்கு இங்க இன்னொரு சென்டென்ஸ், ஐ ஆம் எ டீச்சர். ஐ ஆம் எ டீச்சர். இப்போ ஐ நான், இது சப்ஜெக்ட். ஆம் இது வெர்பு. நான் ஆம்னா இருக்கிறேன் அர்த்தம். ஆம் ஐ ஆம் நான் இருக்கிறேன். என்னவாக இருக்கிறேன்? ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். அப்ப ஆசிரியர்ங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஒண்ணு இல்ல, காம்ப்ளிமெண்ட்ங்கிறது என்ன, சிம்பிளா ஒரு சப்ஜெக்டுடைய ஸ்டேட்டஸ் சொல்ல வரும். இந்த சப்ஜெக்ட் என்ன, ஒரு லாயரா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஒண்ணு இல்ல, இந்த இடத்துல ஒரு பட்டம், பதவி, அவங்களுடைய உயர்ந்த நிலை, அவங்களுடைய நிலை, இது எல்லாம் வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட். ஃபீலிங்ஸ், அவங்களுடைய குணம், இது எல்லாம் வந்தாவே காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ காம்ப்ளிமெண்ட் முடிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ஜங்க்ட். ADJUNCT அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட் என்னன்னா, அட்வெர்பும் அட்ஜெக்டிவும் விங்கிள் ஆகி ஒரு வார்த்தை வரது தான் அட்ஜங்க்ட். அப்ப அட்வெர்பு வரலாம், அல்லது என்னது அட்ஜெக்டிவ் வரலாம். அட்ஜெக்டிவ்னா குணப்பெயர், நம்மளுடைய குணத்தை பத்தி சொல்றது. வண்ணம், வடிவம், வட்டம், புரியுதுங்களா, அளவு, உயரம், இந்த மாதிரி வர்றது எல்லாமே அட்ஜெக்ட் தான். இப்போ அட்ஜெக்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ், அதாவது ஒரு இடப்பெயர் வந்தாலும்,
இடத்துடைய பெயர், கள்ளக்குறிச்சி, தெரு, ஸ்ட்ரீட், கிளாஸ் ரூம், அப்புறம் என்ன சொல்லலாம், ஹோம், சிட்டி, இந்த மாதிரி இடத்து பெயர் வந்தாலோ அல்லது ஒரு டைம் ரெஃபர் பண்ணி வந்தாலோ, நேரத்தை 6 o'clock, ஈவினிங், மார்னிங், டுமாரோ, நெக்ஸ்ட் இயர், லாஸ்ட் வீக், லாங் எகோ, நவ், தென், இப்போ டைமிங் ரெஃபர் பண்ற ஒரு வேர்டு வந்தாலோ, ஒரு பிளேஸை ரெஃபர் பண்ற வேர்டு வந்தாலோ அது அட்ஜெக்ட். ஸோ சிம்பிளா என்ன சொல்லணும்னா, இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்பு இருக்கும், காம்ப்ளிமெண்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் இருக்கும், இல்லைன்னா அட்ஜெக்ட் இருக்கும். இந்த பேட்டர்ன்ல ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் வெர்பு இருக்கலாம், அல்லது ஒரு சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அல்லது ஒரு சப்ஜெக்ட் வெர்போட காம்ப்ளிமெண்ட் இருக்கலாம், ஒரு சப்ஜெக்ட் வெர்போட அட்ஜெக்ட் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஒரு பேட்டர்னா வச்சுக்கலாம். இந்த பேட்டர்னா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப தமிழ்ல நாம என்ன திங்க் பண்றோமோ அது இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது ஃபர்ஸ்ட்ல வரும், இது செகண்ட்ல வரும், இது தேர்ட்ல வரும், இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம பேசணும்னு நம்ம நினைச்சாவே அது நமக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் மெத்தட் இல்லைன்னா நம்ம திங்க் பண்ண முடியாது. இந்த மெத்தட் தெரிஞ்சாதான் இந்த சென்டென்ஸ் எந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ், இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ், இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ், புரியுங்களா, இன்டர்ஜெக்ஷன், அந்த மாதிரி இந்த சென்டென்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் தேவைப்படும். இந்த சென்டென்ஸ் பேட்டர்னுடைய மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு. We have to learn English language with easy method. First, we should learn the sentence pattern method. So today we have learned, I think so, what na, the simple method of subject, verb, object, complement and adjective. So sentence pattern உடைய ஒரு மெத்தட நம்ம பார்த்தோம். என்ன மெத்தட் அப்படின்னா, நம்ம தமிழ்ல பேசுறதுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கும் ஒரு பேட்டர்னா நமக்கு தெரியணும். இந்த பேட்டர்ல தான் பேசணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ டைம் எக்ஸ்டன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம இந்த பேட்டர்ன் மெத்தடையே வெவ்வேறு வகையில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை டச் பண்ணி வச்சுக்கிட்டு என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்க. நம்ம இன்னும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறோம். வி நீட் த அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தட் டு லேர்ன் த ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தட் வேணும், ஒரு புரிதல் திறன் வேணுங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸே போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம டைரெக்டாக டாபிக் போயிடலாம். ஸோ எனிவே, தேங்க்யூ டு வாட்ச் மை சேனல் and continue, stay with me and see you next video. Thank you to all.